Hola, mi 생일이에요. 엄마 생일이야 오늘. ஹாய், இன்னைக்கு வந்து என் பர்த்டே. ஸோ எங்கள் மாமனார் மாமியார் இவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 자, 우리 이거 불 붙여야지. 우와. 자, 노래를 불러야지. 자. 생일 축하합니다. 생일 축하합니다. 사랑하는 나미의 생일 축하합니다. 감사합니다. 소음 질렀어? பூரிகா பொங்காங்க. அதாவது ஃபேமிலி வந்து ஹெல்த்தா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன். 뭔지 알겠어요. 엄마 생일. 박수. இன்னைக்கு பாருங்க, கேக் வந்து எங்க மாமனார் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களோட கிஃப்ட். மம்மி வந்து நிறைய வந்து எனக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஃபிஷ்ஷும் இந்த ஃபுட்டும். இது வந்து பர்த்டே அப்போ வந்து ஸ்பினாச்சு வித் பீஃப் சாப்பிடுவாங்கன்னா நான் பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால அதில் ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சுனோட கிஃப்ட். சர்ப்ரைஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டார். டிஜே கேமரா இங்கே ஃபைனலாக கேமரா வாங்கியாச்சு. இனிமேலாவது குவாலிட்டியாக வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பழகணும், என்ன தெரியாது. இனிமேல் தான் பழகி எல்லாம் போடணும். பட் இது என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாப்பிடும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தாங்க. பர்த்டேக்கு வந்து இங்கே வந்து காலையில் எந்திரிச்சோடனே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மம்மிக்கு வந்து ஒர்க் இருக்குது. ஸோ ஆஃப்டர் மம்மிக்கு வந்து ஒர்க் இருக்கு, அதனால வந்து காலையிலே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. என்ன குளிக்கவே இல்லை. இருக்கு இவங்க வந்து இப்படி ஹாஃபா ஒன் டைம் மட்டும் வெட்டுறாங்க. அவ்வளவுதான். இவங்க பாருங்க, இத ஹாஃபா ஒன் டைம் மட்டும் வெட்டிடுறாங்க. அவ்வளவுதான். சின்ன சின்ன பீஸா நம்ம வெட்டி அந்த மாதிரி இல்ல. அப்புறமேட்டு சாப்பாடு எப்படி ஒரு கிரேவிங்ஸா இருக்கு. ஃபினிஷ்டு. ஹேஜுன், யூ cannot eat this. ஹேஜனுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. பட் என்ன பண்றது, சுகர் வேற 3 years சாப்பிடக்கூடாது. ரொம்ப கஷ்டம் தான். சோறுடி தம்ம 이게 무겁구나. 네. 그럼 밥 먹어라. 밥 먹자. 너는 안 먹을 거야? 밥 먹자. 잠깐만. 좀 잘라주세요. அடுத்து வந்து ஃபுட்டு என்ன இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் வந்து பர்த்டே கேக் கட் முடிஞ்சிருச்சு. ஃபுட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிபிம்பப்பில் பப் மட்டும் இங்கே இருக்குது, ரைஸ் மட்டும் இங்கே இருக்குது. இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தென் நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஸ்பினாச்சு வித் ஃபிஷ். இதில் ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க. தெரியுதா? தெரியுது. ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாங்க. இந்த ஃபிஷ்ஷு வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்ஷு. ஒன்று மட்டும்தான் வந்து வாங்க முடியும், அந்தளவுக்கு இது எக்ஸ்பென்சிவ். இது வந்து அவங்க நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இவங்க வீட்டில் அவங்க ஃபாதரோட ஃபாதர் வீட்டுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது காமிச்சிருப்பேன். தென் இதெல்லாம் வந்து நாங்கள் மார்க்கெட்டில் நேற்று வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க, அதுதான். இதெல்லாம் வந்து இது வந்து கொடுத்தது வந்து கிராண்ட்மா வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. மம்மி அது குக் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காளான் நம்ம ஊரில் இருக்கும் இல்லைங்க, அந்த காளான் வந்து இங்கே எக்ஸ்பென்சிவ். எப்போவாச்சும் அதை அந்த இடி இடிச்சா முளைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எக்ஸ்பென்சிவ். அதை வந்து எப்படி குக் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, இல்லை அப்படியே சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. நான் குக் பண்ணி தான் சாப்பிடுவேன். தென் வந்து கிமிச்சி இதெல்லாம் இருக்குது. தென் சாஸ் இதெல்லாம் இருக்குது. தென் மிஞ்சினோட ஸ்பெஷல் கிஃப்ட் இது. ஸோ ஃபைனலாக கேமரா வாங்கி வச்சு ரொம்ப ஹாப்பி. ஆனால் வந்து இது எல்லாமே சர்ப்ரைஸாக கிடையாது. ஆல்ரெடி என்கிட்ட கேட்டாங்க என்னென்ன வேணும்னு. கேக்கும் வந்து என்கிட்ட கேட்டாங்க உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு. எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு சொன்னனால அவங்க வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தாங்க. தேங்க்யூ. அவ்வளோதாங்க, பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸு வந்து நான் லாஸ்ட்டாக போட்டு காமிக்கிறேன். நான் வந்து இன்னும் குளிக்கவே இல்லை, குளிச்சுட்டு அதை போட்டுட்டு காமிக்கிறேன். பை பாய். அப்போ இந்த ஃபுட்டுக்கு பேர் வந்து மீவோக்குங்களாம்மா. நிறையாலாம் சாப்பிட முடியல என்னால், கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும்.
ஃபிஷ்ஷு மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் பாருங்க எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நிறையாலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சமாக தான் நம்மளால சாப்பிட முடியும். ஓரளவுக்கு கவர் பண்ணலாம் எல்லாத்தையும். இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டா தானே இதெல்லாம் சாப்பிட முடியும். காலையிலாம் சாப்பிட முடியாது, பட் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கா இல்லைங்க, அதனால செஞ்சுருக்காங்கல்ல, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மிஞ்சனோட கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். பேக்கிங்கே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு பவுச் இருக்குதுங்க, ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. டிஜேங்க அப்பப்போ நீட்டாக பவுச்சில் போட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபைனலி கேமரா வந்துச்சு. எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் குண்டாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதே. இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுதுங்க. சிக்கு 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 சிக்கு. இது ஏதோ கவர் மாதிரி இருக்குது, பட் எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. இதுதான் இது கேமராவாட்ட தெரியுதுங்க. இது வந்து மைக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மைக்கு சம் கவர் நிறைய கொடுத்துருக்காங்கங்க. நான் இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேங்க. தேங்க்யூ மிஞ்சு. நான் வந்து உங்ககிட்ட ட்ரெஸ் வந்து போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இது தாங்க மிஞ்சுன் வந்து வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. சாரி, இதுதாங்க மிஞ்சுன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். நானும் விருப்பப்பட்டு தான் வாங்கினேன், சரின்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் இப்போ வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் அக்வர்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் அதை போட்டு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஷூ வந்து மாமோட ப்ரெசண்ட்டு, வின்டர் டைமில் போடுற ஷூ இது. என்கிட்ட வின்டர் ஷூஸ் கிடையாது, நார்மல் ஷூஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வின்டர் போடுற அந்த ஸ்லிப்பர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. தென் வந்து டேடி வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, மை பர்த்டே ஃபினிஷ்டு. 추천이 게 없더라고요. சாரி, 먹을 게 없고 먹을 게 조금밖에 없어. 자, 많이 있어요 어머니. 할아버지. 자, 슈. 자, 엄마. 자, 이거 여기 앉혀볼래? 그럼 보이려나? 여기 앉히면 자기 지금 앉아 있겠노? 일단 잠깐 앉아 있으면 하지. 혜준아, 앉을래? 앉아 있을 수 있겠나? 어? 되겠나? 어, 어? 앉아 있다 이거. 이거 잡고 있어. 이렇게. 머리가 별로 안 좋은데. 그래? 어. 그럼 여기 의자에 앉힐까? 머리가 별로 안 좋은데. 그럼 여기 앉고 혜준이를 여기 이거 앉힐까? 괜찮아, 혜준아 안 괜찮아. 보인다? 안 보여. 혜준아 안 보여. 자, 일단 일어서자. 할아버지한테 이래 갖고. 어떻게 앉아야지. 이거 어떻게 서서 이러고 있어 여기가. 여기 앉아. 나도 안 찍기다. 내가 먼저 앉아. 상유 앉힐까? 이렇게 앉힐까? 네 어머니. 앉아 있겠나? 그 잡고 있어야지. 내가 잡고 있을게. 이렇게 있어. 내가 잡고 있을게. 진짜. 이렇게. 할미야, 뭐 하는 게고 싶기다. 됐어. 엄마 잡고 사람들이 있을게. 뭐 하는 게고 싶기다. 됐어요. 이렇게 앉히고 이렇게. 나 앉아. 할머니가